வந்து மேலே போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு ஒன்று இருக்குது. சரி வாங்க மேலேயும் போய் பார்த்து வந்துடுவோம் என்ன மாதிரி இருக்குன்னு இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நேரம் பெரிய ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது பாருங்கள். அப்படியே இதில் பாருங்கள் பெரிய ட்ரெயின் ஒன்று இருக்குது. அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று கட்டியிருக்கணும். ஆனால் உள்ளே வந்து சாமி ஒன்றும் இல்லை வீட்டு இருக்கிற மாதிரி. உள்ளே வந்து ஒரு கரையான் போட்டு இருக்குது. கோயிலுண்ட அந்த மேத்தளத்தை பாருங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னா இடிஞ்சு உடைஞ்சு விழுகிற நிலைமையில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக தொழிலுக்கு போகிறார் பாருங்க வள்ளத்தில். இதில் பாருங்க ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க பெரிய சர்ச் ஒன்று. என்ன செய்றீங்க? என்னடா வைக்கப்படுற அப்ப மீன் என்ன எப்படிப்பட்டது? ஒரு 300 ரூபா கொடுத்தா என்னையா சொல்றீங்க? கிலோ 1000 ரூபா கிலோ. டேய் தான் இப்படி ஒரு வீட்டுக்கு வரேன். வணக்கம் வரவளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களாண்டா? யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துறை இருக்குதானே, காங்கேசந்துறையில் வெளிச்ச வீடை பார்த்துக்கொண்டு அப்படியே முன்னாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பழைய போலீஸ் ஸ்டேஷன். அது வீடு அங்கே போலீஸ்காரங்க வந்து இருந்தாங்க. இருந்ததான்ற ஒரு கதை ஒன்று வருது தான் இருந்தாங்க. நானும் பார்க்குறது கேட்க. ஓகே, அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனை கொஞ்சம் பயப்படுறேன். சரியா? அப்போ போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வார வழியில் உள்ள இடங்களை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. நிறைய இடங்கள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. கிலோமீட்டர் கணக்குல ராணுவம் பிடிச்சு வச்சிருக்கு. மக்களோட காணிகள் தென்னந்தோப்புல இருக்குன்னா காணக்கூடிய மாதிரி. தென்னந்தோப்புல முழு விவசாயம் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சில இடம் இல்ல, மெயின் ரோட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் ரோட்ல நாங்க போய் வரலாம். நிறைய வீடுகள் பாத்தீங்கன்னா அனாதரமான நிலைமையில ராணுவ நாளைக்கு வந்து ஒரு காணொலி விடுவோம். ஏன்னா அந்த ராணுவ கட்டுப்பாட்டுல இருந்து கொஞ்சம் வீடுகள் விடுபட்டு அந்த குடியமைத்தி இருக்கணும். அதாவது வீட்டு திட்டம் எல்லாம் கொடுத்து குடியமைத்தி இருக்கணும். அதுல நீங்க அடுத்த காணொலியில பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டேக்கி மீன் சந்தையை நோக்கி தான் போனாங்க. மீன் சந்தையில எங்களுக்கே சம்பவம் ஆயிட்டுது. அதுக்கு பேர் வீடியோ பார்க்க உள்ள வர மாட்டாங்களே இல்லை. அப்படி நீங்க வீடியோ பார்க்கணும். சரியா? பார்க்காம இருக்கிறே இல்ல. தொழில் செய்யற இடங்கள்லாம் வீடியோ தான். சந்தையில பாத்தீங்கன்னா நாங்க போனாங்க. மீன் சந்தை வந்து கலகலப்பா இருக்குமா. இப்ப மீன்கள் பிடி வர்றது குறைவா, அதோட மீன்கள் ஏற்றுமதி குறைவால வந்து தொழிலுக்கு பெருசா ஒருத்தரும் போறீங்க. எண்ணெயும் பிரச்சனை உண்டு, மண்ணெண்ணையும். அதால பாத்தீங்கன்னா நாங்க இன்றைக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டி இன்றைக்கு இந்த மீன்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்த அப்புறம் 5000 ரூபாய் வச்சு வெட்டி கொண்டு வந்த அண்ணா வெட்டி கொண்டு வெட்டினா எல்லாம் காட்டினாங்க. சுவாரஸ்யமா பாத்தீங்கன்னா காணொலி இருக்கு, நீங்க நம்பி பார்க்கலாமே. நாங்கள் நிறைய காலமா நல்ல காணியல் போட்டுக்கொண்டு அந்த ஊர்களை சுத்தி காட்டுறதா இருக்கட்டும், என்ன சொல்ற வயது போனாக்கள் அப்படியே பேட்டி எல்லாம் எடுத்து போடுவோம். சரியோ? நீங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து காணியில பாருங்க. என்ன பார்க்காம இருக்கிற இப்படி பார்த்தா நிறைய காணிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்னும் டிஃப்ரெண்ட் காணிகள் செய்ய இருக்கிறோம். அது இப்ப வசாவலான் வீடியோ நாங்க எடுக்கணும். பாட்டு எடுத்து போடுவாங்க. இது வெகு சீக்கிரத்துல வேற. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சரவண வேல்டனா அந்த உருவாக்க சுருவிலன்னு சொல்லி நிறைய இடங்கள் நாங்க வீடியோ பதிவு செய்து போட்டிருக்கிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போற வழியில பள்ளிக்கூடம் இருந்தது. இடங்களை விட்டுட்டோம், சில இடங்களை எடுக்காம விட்டுட்டோம். இல்ல அந்த இடங்களை அடுத்த காணியெல்லாம் போடுவோம். நண்பர் ஒருவர் புதுசா சேனல் கொண்டு வர இருக்கார். பேர் வந்து லிரிசா விளக்கன்னு சொல்லி அவட்ட லவ் பேர்ல பாத்தீங்கன்னா துறக்க அந்த பேர் அப்படிதான் மாத்த போறீங்க. அதுன்னு சொல்லி அது பேர் வைக்க போறார். அந்த சேனலை நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நைட்டு தான் முதல் வீடியோ போடுவார், போய் பாக்குறேன்டா பாருங்க. நான் சும்மா சொன்னா அது அவட்ட பேர் தான், நீங்க போய் பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கேகே சந்தில நிக்கிறேன். நாங்க இன்றைக்கு வந்து பலாலிக்கு போக போறோம். பலாலி மீன் சந்தை கொஞ்சம் ஊர்களை எடுக்க போறோம். இப்போ நான் நிக்கிற இடம் வந்து கேகே சந்தி பார்த்தீங்கன்னா. இதால் போனால் கேகேஎஸ் காபர் வேறம் இல்லை வேறு. கீரிமலைக்கு இப்போ புதுசாக ஒரு போட் ஒன்று போட்டிருக்கணும் பாருங்க, 2 கிலோமீட்டர் 2. இவ்வளோ காலமாக அந்த போட் இல்லை, புதுசாக தான் போட் போட்டிருக்கணும். சரி வாங்க நாங்கள் அப்படியே காணொலிக்க போவோம். அப்படியே காபர் போகிறோண்டா இந்த ரோட். இது பெருசாக ஆக்கள் பழக்கத்தில் இருக்குது. ஏன்னா காபருக்கு போயிட்டு வர ஆக்கள் மட்டும்தான் இந்த இதில் இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நேரம் பெரிய ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது பாருங்க. அங்கே வந்து ஜனாதிபதி மாளிகையும் இருக்குது. அதனால் வந்து பெரிய பலத்தை பாதுகாப்புடன் இந்த இடமே இருக்குது. சரி வாங்க நாங்கள் அப்படியே போவோம். இல்லை பாருங்க, இந்த தையிட்டி விகாரைக்கு வந்து ஒரு போட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். 1 கிலோமீட்டரில் விகாரை இருக்காண்டு. அப்படியே இங்கால வந்தவன்டா இதில் வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. அதாவது கேகேஎஸ் லைட் ஹவுஸ் இருக்குது. எனக்கு போட் போட்டிருக்கிறேன். காங்கேசந்துறை வெளிச்ச வீடு. டீட்டெயில் எல்லாம் போட்டுருக்கேன், அப்புறம் பார்த்து சொல்கிறேன். பார்த்தீங்களா கிபி 1893ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த லைட் ஹவுஸ் வந்து திருப்பி எல்லாம் பழுதடைஞ்ச நிலைமையில் 2015ஆம் ஆண்டு வந்து இது திருப்பி புனர்நிர்மாணம் செஞ்சுருக்கணும். சரி வாங்க நாங்கள் போய் இப்படி பார்ப்போம் இந்த லைட் ஹவுஸை. இந்த கேகே சந்தையிலே ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று எல்லாம் பாலடைஞ்ச நிலைமையில் இருந்தது. இப்போ வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீட்டை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு.
இந்த வளாகம் எல்லாம் க்ளீன் பண்ணப்பட்டு இப்போ வீடு பாருங்க வடிவா நீட்டாக தெரியுது. இது வீடு அரண்மனையா பாருங்க எப்படி இருக்குண்டு. வாங்க நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம் என்ன மாதிரி இருக்குண்டு. அரண்மனை மாதிரி தான் இருக்குது பாருங்க வீடு. இந்த சிவரண்ட சைஸை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குண்டு. என் கையை பார்த்தாலும் தெரியும் இவ்வளோ சைஸ் பெருசாக இருக்குண்டு. அந்த காலத்தில் இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டி இருக்கணும் வந்து கொஞ்சம் மிஞ்சால வந்து சிதைவடைஞ்ச நிலைமையில் இருக்குது அந்த கூரைகள் எல்லாம். மேலே கூரைகள் எல்லாம் வயரிங் லைன் எல்லாம் பிடுங்கி போட்டாங்க பாருங்க. பக்கம் பாருங்க மாவுல எல்லாம் போட்டிருக்கணும். இங்கே பார்க்குறேன் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு ஒன்று இருக்குது. சரி வாங்க மேலேயும் போய் பார்த்து வந்துடுவோம் என்னம்மா இருக்குண்டு. மேலே இருந்து பார்க்க அப்படி அந்த கேகேஸ் அந்த வியூ அப்படியே தெரியுது பாருங்க. சரி வாங்க நாங்கள் அப்படி உள்ளேயும் பார்த்துட்டு வந்து வெளியில் பார்ப்போம். இப்போ அந்த காலத்து மேல் மாடி வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு தான் இப்படி ஒரு வீட்டுக்கு வரேன். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படி இதில் இருந்தபடி இப்படி ஹாயாக அந்த ரோட்டை பார்த்து கொண்டு இருக்கிறான். நல்ல ஒரு அழகான இடம் உண்டு. சரி நாங்கள் இப்படி இறங்கி எங்களை காணொலியை தொடருவோம். அப்படியே காணொலியை தொடர போகிறோம். அங்கே போகிற வழிகளையும் பார்த்து கொண்டு போவோம். இப்போ வந்து கேகேஎஸ் பீச் இருக்குது. தாண்டி வந்துட்டு உங்களுக்கு காட்டையில் அப்படியே இந்த பீச் தாண்டி வரவே இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு படம் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்க. உங்களுக்கு கோயிலையும் போய் பார்ப்போம். நாங்கள் போய் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் வந்து கோயிலில் பேர் போட்டிருக்கேன் பாருங்க. முதலிவளவு முத்துமரியம்பாள் காங்கேசன்துறை. இது வந்து முதலிவளவு முத்துமரியம்பாள் கோயில். இந்த பாருங்க இப்போ வந்து பூசை நடந்திருக்கு பாருங்க. மாலையெல்லாம் போட்டிருக்கணும். அதில் ரயில்வே தண்டவாளத்தில் முதலாவது கோயில் ஒரு பழைய காலத்துக்கு முதல் இருந்தது. அதுக்கு பிறகு சேர்ந்து அவர் அந்த மாணிக்கம் என்ற தந்தையா மாணிக்கம் என்றவர் வந்து இது ஒரு சின்ன ஒரு கொட்டில் கட்டி ஓதியார் ஒரு சின்ன கொட்டில் கட்டி இதில் கோயில் நடத்தி கொண்டது. அது பிறகு மகன் தஞ்சாச்சர் மண்டபர் கோயில் கட்டி நடத்தி கொண்டு இந்திய நாமியால் சுடப்பட்டு செத்தது நான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவர்கிட்ட உறவினரா? மருமகள். இப்போ அவர் இந்த பக்கமாக பெருசாக ஒரு கோயில் கட்டியிருந்தது. இந்த யுத்தத்தால் முழுதாக அழிவடைஞ்சு முழுதாக ஒன்றும் இல்லாமல் அழிவடைஞ்சு ஊர் மக்களாக சேர்ந்து அவர் இந்த கோயில் இப்போ கட்டி தந்து சரி நல்ல மாதிரி நடந்தது. எவ்வளோ காலம் பழமையான கோயில் இது? இது நினைக்கிறோம் 20ஆம் ஆண்டு அப்படி 1920 100 வருடங்க தாண்டிட்டு. ஐயோ அதுக்கு முற்பட்ட காலம் தான். அது இந்த பெரம்பரை 3 பெரம்பரை. ஓகே. இந்த அம்மன் உருவான வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அம்மன் உருவான வரலாறு என்றால் கும்பகோணத்தில் இருந்து ஐயம்பிள்ளை குருக்கள் என்றவர் கொண்டு வந்து
கீரிமலையில் இருக்கிறவர் தற்பானந்த குருக்கள் ஐயம்பள்ள குருக்கள் என்று 2 சகோதரங்கள் அவை கொண்டு வந்து அந்த கோயிலில் 2 விக்கிரகம் கொண்டு வந்திருக்கணும் கும்பகோணத்தில் இருந்து முத்துமாரியம்மன். அதில் ஒரு அம்மனை கீரிமலை அம்மன் கோயில் இருக்குது முத்துமாரியம்மன் கோயில் கடற்கரையோடு, அதில் ஒன்று சகோதரம் ஸ்தாபித்தது. ஐயம்பள்ள குருக்களின் இதை கொண்டது இங்கே இந்த ஊருக்கு ஒரு கோயில் இல்லையன்ற காரணத்தால் அவர் இதை ஸ்தாபித்து அவர் தான் எங்களுக்கு புரோகித குருக்களாக இருந்து வந்த ஆதி காலத்திலிருந்து. அதுக்கு பிறகு உருத்திரபுரீஸ்வர குருக்கள் என்றவர் அதுக்கு பிறகு செய்து வந்தவர். அவருக்கு இப்போ கொஞ்சம் வருத்தம் காரணமாக இப்போ பிராமண குருக்கள் அவைகள் சிறப்பாக செய்யணும் நல்ல மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்த என்னென்ன ஐயா சொல்கிறது? காங்க சுந்தர முதலி வளவு முத்துமாரியம்மன் கோயில். சரி ஐயா, சரி, ஓகே நன்றி ஐயா. ஓமாம் ஐயாக்கு என்ன பேர்? கந்தசாமி சந்திரலிங்கம். ஓகே, சரி. உங்களை எப்படி சொன்னால் தெரியும் இந்த ஊராக்களுக்கு? அம்மன் கோயில் ஐயா. ஓகே, சரி ஐயா. அந்த ஐயா சொன்ன சூளம் பாருங்க. சரி வாங்க நாங்கள் இப்படியே காணொலி தொடருவோம். இப்படியே எங்களை பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று கட்டியிருக்கணும். ஆனால் உள்ள வந்து சாமி ஒன்றும் இல்லை. ஆனால் இதுன்ற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தட்ட சிலை வைக்கிற மாதிரி டிசைன் ஒன்று தான் இதில் இருக்குது. ஏன்னா நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன். முதல்ல வந்து இங்கே வந்து ஆமி இருந்தவங்க தானே அந்த ஆமி வந்து வச்சுருக்கலாம். இப்போ ஃபோனத்துக்கு இப்போ இந்த இதில் இந்த ஆமியெல்லாம் போயிட்டாங்க பாருங்கள். இந்த இதில் இருந்து ஒரு சாப்பாடு கடை இருந்த ஆமியின் சாப்பாடு கடை இதெல்லாம் எழுப்பிட்டினா அவங்க வச்சதாக இருக்கலாம். இது நாங்கள் இப்படியே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காங்கேசன்துறை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இதை பாருங்கள், 2 பக்கம் பாருங்கள் காங்கேசன்துறை என்று நேம் போர்ட் போட்டிருக்கீங்கன்னா. சரி வாங்க போய் ஸ்டேஷனை பார்த்து கொண்டு வருவோம். இப்போ வந்து கொழும்பு ரயில்ஸ் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக நிப்பாட்டப்பட்டிருக்கு அந்த பாதைகள் கொஞ்சம் பிரச்சனையால். ஆனால் இப்போ வந்து யாழ்ப்பாணம் அதாவது கேகேசிலேருந்து வந்து அனுராதபுரம் வரைக்கும் ட்ரெயின் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. சரி வாங்க போய் ஸ்டேஷனை பார்த்து கொண்டு வருவோம். அப்படி இங்கால பாருங்கள் இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ்ஸுகள் வந்து பார்க் பண்ணுற டிப்போ இருக்குது பாருங்கள், ப்ரைவேட் டிப்போ உண்டு. பாருங்கள் இதுதான் வந்து காங்கேசன்துறை ரயில்வே ஸ்டேஷன். டைம் வந்து 7:57 அதில் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்கள். டைமும் காலை 7:57. பாருங்கள் இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். நான் வந்து துப்புரவு செய்வினேன் போல். அப்படியே இதில் பாருங்கள் பெரிய ட்ரெயின் ஒன்று இருக்குது. இதில் வந்து பாருங்கள் நம்பர் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், கிளாஸ் M4 146. அப்படி இந்த கீழே பாருங்கள் இதில் ஒரு பெரிய லொக் மாய் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து கொழுவி மாதிரி இப்போ இந்த இன்ஜின் பட்டியில் கொழுவி இழுத்து கொண்டு போகிறது. 2 பக்கம் பாருங்கள், இது 2 சொக்கஸ் ஓவர் உடஞ்சி பாருங்கள். இந்த இதில் வந்து வித்தியாசமான லொக்குகள் எல்லாம் இருக்குது. இதுக்கால வந்து அந்த ஏர் ப்ரெஷர், இந்த ப்ரெஷரால் தான் லொக் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஏர் ப்ரெஷர் அந்த என்னென்னு சொல்கிறது உள்ளே வந்து இன்ஜின்லேருந்து ஏர் ஒன்று வந்துருக்கு. நல்ல ப்ரெஷரான ஏர் இதுக்குள்ளே அந்த பட்டியோட கனெக்ட் பண்ணி விட்டால் அந்த ஏர் ப்ரெஷருக்கு தான் இந்த இது லொக் பண்ணப்பட்டு நிற்கும். சரி வாங்க நாங்கள் அப்படி அந்த ரெயினை பார்த்து கொண்டு போவோம். இது வந்து ஆப்ரேட்டர் ரூம், ரெயின் ஆப்ரேட்டர் ரூம். தனி ஒரே ஒரு இன்ஜின் தான் இருக்குது பாருங்கள். அங்கே ட்ரெயின் இல்லை, பின்னுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது பாருங்கள். ஒரு ட்ரெயினோட இன்ஜினை பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இந்த இன்ஜின் தான் அவ்வளோ பெரிய ட்ரெயின் இழுத்து கொண்டு போகும். கேகேசால வந்தோம்டா இதில் வந்து ஒரு பாதை ஒன்று வருகுது. என்ன பாதைண்டா தையட்டி விகாரைக்கு போகிற பாதை. இதால் போனால் தையட்டி விகாரை வரும். அப்படி இதில் பாருங்க புதுசாக போட்டுகள் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்க. உப அஞ்சல் அலுவலகம் தையட்டி. இந்த தையட்டி விகாரை ஒரு ரோட்டுக்கு கொஞ்சம் முன்னால் வந்தீங்களாண்டா இது ஒரு மகாகாளியம்பாள் ஆலயம் ஒன்று இருக்குது. இது வந்து ஆரம்பம் வந்து 1900, அதாவது 120 வருடங்கள் பழமையானது. அதாவது 126 வருடம் பழமையான ஒரு கோயில் உண்டு. இப்போ 2024 மீள் புனரமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. கோயில் அட்ரஸும் போட்டிருக்கணும், பருத்தித்துறை வீதி, ஊரணி, காங்கேசன்துறை. சரி வாங்க நாங்கள் அந்த கோயிலையும் போய் பார்த்து கொண்டு வருவோம் என்னம்மா இருக்குன்ட்டு.
ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது பாருங்க. பாருங்க ஒரு பெரிய ஒரு மணிக்கோபுரம் ஒன்று இருக்குது, ஒரு கணக்கான மணிக்கோபுரம் தான். சரி வாங்க, இதில் எல்லாம் பொங்கல் எல்லாம் வாங்கியிருக்கணும் பாருங்க. சரி வாங்க அப்படி கோயிலை போய் பார்ப்போம். உள்ளே போய்க்க பாருங்க 2 சிங்கத்தின் சிலை ஒன்று வச்சிருக்கணும், கம்பீரமாக இருக்குது பாருங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்து ஒரு அம்மாண்ட சிலை ஒன்று இருக்குது. அம்மாண்ட சிலை இல்லை, இது வந்து ஒரு சூளம் ஒன்று இருக்குது பாருங்கள், திரிசூலம் ஒன்று. அப்படி இதில் வந்து ஒரு பிள்ளையாட்ட படமும் இருக்குது. சரி வாங்க நாங்கள் அப்படியே வெளியில் போவோம். தண்ணி குடிக்க வந்த வேறு உப்பு தண்ணி பின்னே கடற்கரை உப்பு தண்ணி தானே வரும். இல்ல சில கடற்கரை பக்கத்துல நல்ல தண்ணி கிடைக்கிறது. நாங்கள் இங்கே போன இடத்துல இருந்தது தெரியுமா, மணற்காட்டில். மணற்காட்டில் அப்படி தானே பக்கத்துல நல்ல தண்ணி இருந்தது. இது சரியான உப்பு. இது வந்து இந்த அவசரத்துக்கு கழுவுறதுக்கு தான் இந்த தண்ணி போட்டிருப்பேன், மற்றபடி இல்லை. இதில் பாருங்க விக்னேஸ்வரா வீதின்றது இந்த ரோட். அப்படி இங்கால பாருங்க கடைகள் எல்லாம் இருக்குது, பேக்கரி ஒன்று இருக்குது. அப்படி இங்கால பாருங்க ஹார்ட்வேர் இருக்குது, அதாவது இரும்பு கடை இருக்குது. இங்கால பாருங்க இது வந்து ஒரு கராஜ் ஒன்று இருக்குது. ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இன்னொரு அழகாக இருக்குது பாருங்க அந்த வீடு. இதில் பாருங்க ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இதில் பாருங்க பெரிய ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. அப்படி இங்கே பாருங்க புதுசாக கொஞ்சம் வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க, பெரிய பெரிய வீடுகள் எல்லாம். ஆமியில் பேஸுகளை பாருங்க, என்னென்ன பெரிய பெரிய பேஸுகள் உண்டு. உள்ளே போனால் திரும்பி வரையல அது. இதில் பாருங்க அக்கறை கடற்கரை என்று ஒரு போட் போட்டிருக்கீங்கன்னா 4.9 கிலோமீட்டர் அந்த அக்கறை கடற்கரை. இதில் பாருங்க ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க, பெரிய சர்ச் ஒன்று. இதில் பாருங்க ஒரு ஸ்கூல் ஒன்று வருகுது. யா பலாலி வடக்கு ஆத்தாக்கா பாடசாலை. அது பலாலி கடற்கரைக்கு வந்துட்டோம் பாருங்க, எவ்வளோ பேர் தொழில் செஞ்சு ஒன்று வந்து நிற்கணும்னு பாருங்க. இந்த பலாலி சந்தை வந்து அந்த பாருங்க அதில் பெரிய ஒரு மேலே மாதிரி இருக்குது பாருங்க, அதாவது வந்து மண்மேடு. அந்த மண்மேடுக்கு பின்னால் தான் சந்தை இருக்குது. சரி வாங்க சந்தையும் போய் பார்ப்போம். சந்தைக்கு போகிறதுக்கு முதல்ல இங்கே கொஞ்சம் பேர் தொழில் செஞ்சு கொண்டிருக்கணும் பாருங்க. வலைகளில் வந்து மீன் பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க, அதை பிடிச்சி கொண்டு வந்து. அப்போ என்ன மீன் என்னமா எப்படிப்பட்டது? ஒரு 300 ரூபா கொடுத்தேன். என்னையா சொல்றீங்க அது? என்ன மீன் எப்படிப்பட்டது? கறிக்கு வைக்காமல் 300 ரூபாய்க்கு கறி கண்டால் 300 ரூபாய்க்கு வச்சுருக்கேன். அது கறிக்கு எடுக்காமல் நிலைமை மோசம் தானே, மீன் இல்லை, பெருந்தொழில் மேல் தானே. அப்போ சூரியலும் இல்லை, சூடப்பட்டால் தெரிக்கலாம், சூடையும் இல்லை. அப்போ சிறு தொழிலானே அப்போ போட்டு வந்து இப்போ விலை செரிக்க போட்டு நீ பிடிக்கப்புறம் போகிறோம். எத்தனை மணிக்கு போவீங்க தொழிலுக்கு? அதான் 3 மணிக்கு பிறகு காலையில் 3 மணிக்கு போயிடுவீங்க? இல்லை பிடிக்கப்புறம் அதிகாலை போய் தூண்டலுக்கு இருக்கிறது, தூண்டலுக்கு வந்து பட்டை அடித்து இந்த விலையையும் படுத்து போட இருக்கிறோம்.
விடிய வந்தாங்களை கூட்டிக்கொண்டு போவீங்களா விடிய வந்தாங்களை கூட்டிக்கொண்டு போவீங்களா கடலுக்கு இந்த தெப்பல் தான் ஐயா போகணும் வேறு இல்லை இந்த பக்கத்தில் அந்த குட்டி கப்பத்தில் வரீங்க இது கஷ்டமே ஓ இது கஷ்டம் அப்படின்றது எவ்வளவு தூரம் போவீங்க ஒரு 3 மைல் அளவுக்கு நான் போவேன் 3 மைல் மரம் சின்னம் தானே 3 மைல்ண்டா அவ்வளோ கிலோமீட்டர் வரும் கிலோமீட்டர்னா இப்போ இங்கே இருந்து சொண்டமாருக்கு போகிற அளவுக்கு 3 மைல்ன்ற கூட போலேண்ணே இல்லை முந்தி 3 மைல் தானே ஐயா அது அங்கே இருந்து பலாலி சந்தையிலிருந்து கேகேஷும் 3 மைல் பலாலி சந்தையில் தொண்டவராலும் 3 மைல் ஓகே ஓகே சரி 3 மைல் அப்ப ஐயா உதவியா உங்களோட வைஃபா ஓ பை நீங்க 2 பேரும் தான் இருக்கிறீங்களோ ஓ வைஃப் அம்மான்னு தான் சொல்றது இல்லை நான் அம்மா பாசம் என்ன அது பாஜக இப்போ கட்டுனாங்க இருக்க மட்டும் இருக்கத்தானே ஐயா விட்டுட்டு போகலாம் 46 வருஷம் எங்கள் திருமணமாக 80ஆம் ஆண்டு கட்டுனா எத்தனை வயசு ஐயாக்கு இப்ப 66 என்ன 66 வயசுலேயும் யங்கா தான் இருக்கிறீங்க 12 வயதுல அப்பரோட பாயை சொலிச்சது பாய் தொழில் முந்தி மரத்தை காத்து சொலிச்சது நெடுஞ்சீவன் ஐயா அறிவு அவ்வளோ தூரம் போவீங்களா இல்லை அங்கே இங்கே சொலிச்சது நண்டா கார்த்திகைக்கு போனால ஐயா பிறகு மாசுக்கு தான் இங்கே வருவோம் அப்போ எல்லா தீவுக்கும் நான் போனால் கச்சதீவுக்கும் பாலதீவுக்கும் தான் போயிடும் மற்ற தீவெல்லாம் போகும் நீலங்காடு காரநகர் ஊராத்துறை எல்லாம் சகல இந்த கடல் கோட்டை கிட்டே எல்லாம் பார்த்தாச்சு எந்த கடல் ராசா அப்பரோட கேட்க குறை அப்ப எத்தனை வயசுல மோசம் போனவர் எத்தனை வருஷம் அவருக்கு எத்தனை வயசு வரைக்கும் மோசம் போனவர் இப்போ அவருக்கு ஐயாவுக்கு ஒரு இப்போ இருந்தால் 95 வயது கிடையாது அது செத்து பேர் 5-6 வருஷத்துக்குள்ள சக்கோட்டை செத்து பழைய ஆக்க அந்த கனகாலம் வாழ வீணம் என்ன சாப்பாடு கடல் தொழிலாண்டா கொஞ்சம் உடம்பு நாங்களே சாப்பிட்டது தான் நாங்கள் விறகரிசி சாப்பிட்டு வந்தாங்க ஓ வேண்டாம் வேண்டாம் நீங்கள் போ அதாவது நில்லுக்கும் வேணும் விறகரிசிகள் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் முந்தின சாப்பாடு ஐயா நல்ல சாப்பாடு இப்ப அப்படி இல்ல இப்ப கொக்கோ கோலாவும் குத்துறட்டி சிம்பிளா முடிச்சு விட்டார் ஐயா இதை குடிச்ச உடனே என்ன எரிக்கிறதா நல்லா சரி ஐயா நன்றி ஐயா நன்றி 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 ஐயா என் பேர் என்ன இயேசுதாஸ் ஓகே ஐயா இதில் வந்து சந்தையில் இந்த மீன்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு விற்கணும் பாருங்க என்ன சுட போறீங்க என்ன மீன்கள் பிடிபட்டிருக்கு இன்றைக்கு இதெல்லாம் சூடு எல்லாம் என்ன விலை வியாபாரத்துக்கு வாங்கி கொண்டு போறீங்களா அண்ணா என்ன விலை என்ன சூட இப்போ 350 350 நீங்க விற்கிற விலையா நாங்கள் எடுக்கிற விலை நீங்க விற்கிற விலை நாங்கள் விற்கிறது 600 600 அவங்களோட போக்குவரத்து செலவுகள் அதுகளை பார்த்தா இப்போ பெட்ரோல் விலை கூட்டிட்டு தானே பெட்ரோலே இல்லை பொருட்டா போகிறோம் கொஞ்சம் பெட்ரோல் இல்லை உருட்டா போறாரு அவர் 5 தான் கொடுக்குறாங்க மோடிச்சல் ஓ 10 கடலுக்கு தர மாட்டாங்க நாங்கள் மோடிச்சல் அடித்து அதெல்லாம் கடலுக்கு கொண்டு போவோம் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் முடியும் கடலுக்கு 1 லிட்டர் கடலுக்கு முடியும் மோடிச்சலுக்கு 5 லிட்டர் தான் தரோம் ஒரு கிலோமீட்டர் 6 நாள் தொண்டு 6 லிட்டர் 200 இல்லை வருது 6 கிலோ சரி 6 லிட்டர் 5 லிட்டர் பெட்ரோல் ஒரு கிலோமீட்டர் மோடிச்சல் தரோம் ஆனால் 1 லிட்டர் பெட்ரோல் ஒரு நாளைக்கு போகணும் தொண்டுக்கு போய் வேறு நாங்கள் 6 கடலும் போய்க்க மோடிச்சலுக்கு பிடிச்சி தான் தொண்டு கொண்டு வரோம் மோடிச்சல் கூட இல்லை பாருங்க கசந்தான் அண்ணா என் பேர் என்ன சீரு எத்தனை வயசு என்ன 25 சின்ன வயசே தொழில் செய்ய வலிக்கிட்டாச்சுன்னு 13 வயதில் 13 வயசே இறங்கிட்டீங்க என்ன மாதிரி நான் மீன் வளங்கள் முதல் அப்படியே என்ன மாதிரி இப்போ முதல் மீன் பழம் இப்போ குறைவு மீன் பழம் இப்போ நிறைய பேர் தொழிலும் செய்யணும் தானே சண்டை ஆனால் மீனோட விலை இல்லை ஏற்றுமதி இல்லையா ஏற்றுமதியில் கூலரே அடைக்கிற மீன் இப்போ தேவை தான் கொடுக்குறோம் விட்டது கருவாடு நம்ம கருவாடு ஒரு கருவாடு கொடுக்குறோம் சரி ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து ஒரு மண் மேடு அதாவது இந்த கடலுக்குள்ள இருந்து அள்ளி கொண்டு வந்து கொட்டின மண்ணுகள் இந்த அணைக்கட்டைக்கு கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து கொட்டின மண் மலை மாதிரியே இருக்கும் பாருங்க இது பக்கத்தில் சந்தை இருக்குது பாருங்க 2 சந்தை இருக்குது ஆனால் அதான் வந்து மெயின் சந்தை சந்தை சரி 8:45 டூ லேட்டா நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் என்ன மாதிரியான இப்போ மீன்கள் நெருப்பு சரியான மீன் நெருப்பா விலையா சரியான மீன் வந்தேன் விலையா நெருப்புன்றீங்க மீன் மேலே மீன் வந்து எங்கெங்க கொண்டு ஏரியாவில் தொலைச்சி போறீங்க தெளிப்பலை தெளிப்பலையிலேருந்து வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களா தெளிப்பலை நீங்கள் கூட கொடுக்குறது வாடிக்கை வீடுகள் இருக்குது
அகலவு கொடுக்குறோம். கத்தியெல்லாம் வச்சுருக்கீங்க வட்டியும் குடிப்பீங்களோட? ஓ இதில் அகலவு வட்டி கொடுத்தா ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட தருவினோம். ஆ ஆ ஆ. என்ன விலை போகுது இங்காலி பக்கம் மீன்கள்? மீன் வந்து இந்த மீன் வந்து 550 ரூபா பெரிய மீன். என்ன மீன்? நல்ல மீன் காட்டுங்க. பெரிய மீன் வந்து திரளிக்காது. திரளியோ ஓகே. இது சின்ன மீன் என்ன மீன் இது? இது வந்து காரல் மற்றது சூடை. இது காரல் என்ன? இது காரல் இது சூடு. சூடு என்ன விலை போகுது? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆனால் இது பிள்ளையான விலை எங்களுக்கு மீன் விலை சொல்லணும். என்னது மீன் என்ன எவ்வளோ போகுது மீன்? இது வந்து 350 ரூபா சூடை. இது வந்து 180 ரூபா காரல். ஓகே. எவ்வளோத்துக்கு கொடுப்பீங்க? மற்றது அது திரளி 500 ரூபா. கொடுப்பீங்க. எவ்வளோத்துக்கு கொடுப்பீங்க? நாங்கள் 800 ரூபா கொடுப்போம். 500 ரூபா மீனா 800 ரூபா. சூடை 350 ரூபாண்டா 600 ரூபா கொடுப்போம். சந்தையில் வந்து வாங்கின மளிகை போல. போக்குவரத்து செலவு ஒன்று தானே? ஓமும் பெட்ரோல் செலவு அந்த செலவு இந்த செலவு வந்து பெட்ரோல் தர்றாங்களே இல்லையா? என்ன செய்ய போறீங்க? அது ஜீவன் இருந்தாச்சு. உங்களுக்கு 5 லிட்டர் காணுமா? 5 லிட்டர் பத்தாது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் எடுப்பு தேவை? போகல எங்களுக்கு 4 லிட்டர் முடியும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு. இந்த தான் ரீசெட் ஆகிருக்கு 18ஆம் தேதி. ஐயா பறக்கிறார் வேறுங்க பைக்கில். மீன் சந்தை பக்கத்துல ஒரு குட்டி ஒரு மிரக்கறி கடை ஒன்று போட்டிருக்காரு. சொல்லி எல்லாமே இது இருக்குது. பீட்ரூட் விலை எவ்வளவு போகுது இப்போ? லீக்ஸ் மிரக்கறிகள் விலை வச்சுருங்க. பொன்னாங்கண்ணி எவ்வளவு கொடுக்குறீங்க? 350, கேரட் 450, பீட்ரூட் 120, பீட்ரூட் 120, தக்காளி பழம் 100, மிளகாய் 450. முக்கியமான தேசிப்பழம் எவ்வளோ போகுது? தேசி பழம் 300 ரூபா. 300 ரூபா கிலோ? 300. பரவாயில்ல. இப்போ தேசிக்கா விலை பரவாயில்ல என்ன? ஒரு 1000 ரூபா 1500 போனது இல்லை என்ன? 2000 மிச்சம். 2000 போனது என்ன? அப்போ என்ன மாதிரி மிரக்கறி வாடிக்கையாளர் என்ன சொல்லிங்க? வாழ்க்கை என்னட்ட மலை கொண்டு தான் மறிவிடும். எங்கே நம்ம கொண்டு வரீங்க மிரக்கறிகள் எல்லாம்? அச்சுவேல் இருக்கும். அச்சுவேலியில் ஒவ்வொரு நாளும் விடிய கால நேரத்துக்கு போகிறது. போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? 5-7 மணிக்கு வரும். எத்தனை மணிக்கு வீட்டை இருந்து வெளிக்கிட்டு போவீங்க? 4:30. எத்தனை மணிக்கு வியாபாரம் நடக்கும்? இப்போ 12 மணி வரை முடிஞ்சிடும். இல்லை 10 மணிக்கு முடிஞ்சு. 10 மணிக்கே முடிஞ்சிடும். இந்த இங்கே பேருந்து வேற ஆயிடும். சந்தைக்கு வராக்கள் வந்து உங்கள்கிட்ட வாங்கி கொண்டு போகணும். என்ன காசு கொடுக்க கொண்டு போற? வாடிக்கையாளர்கள் போல. சரி சரி ஓகே சரி ஓகே. அண்ணா எத்தனை வயசு? எனக்கு 55. எத்தனை வயசு இங்கே சொல்லிச்சே வந்தீங்க அண்ணா? நான் இப்போ 2 வருஷம். 2 வருஷம் தானே? ஓகே சரி அண்ணா சரி. இந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகிட்டு தான் வந்து மீன் சந்தை. சக்ஸஸ்ஃபுல்லாக மீன் சந்தைக்கு வந்துட்டு ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல எங்களால். கதை நேரத்துக்கு வந்துட்டோம். கொஞ்சம் அங்கால கொஞ்சம் மினக்கட்டத்தால் வந்து சந்தை க்ளோஸ் ஆகிட்டுது. சரி நாங்கள் இன்னொருக்கா வந்தோம்டா இன்னொரு முறை வருவோமா அந்த ஒருக்கா அவங்கள சந்தையை வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். சுற்றி வந்து கருவாடு கொண்டு போகிறார். இது என்ன இறால் கருவாடா? இது நெத்தலி கருவாடு. எவ்வளோ போகுது? கிலோ 1000 ரூபா. கிலோ 1000. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? 1000 ரூபா. 1000 ரூபா. ஆனால் இது நிறைய கருவாடு நிற்கும் 1 கிலோ. இது ஒரு 100-150 அப்படி தான் வரும். அண்ணா நம்பரை சொல்லுங்க. கருவாடு நெத்தலியில் தேவை உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கணும். இது எந்த இல்லை வேறு ஒரு கடை நாங்கள் இதை எடுத்து வச்சுட்டு விட்டுட்டு போட்டேன். ஓகே ஓகே சரி விட்டுட்டு போட்டேன். அப்போ நான் எடுத்துட்டு போவேன். சரி சரி அண்ணா சரி ஓகே சரி. அண்ணா வந்து மீன் வெட்டி கொண்டிருக்கார். சந்தைக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மீன் வெட்ட இடம் இருக்குது. நான் ஆறுதல இருந்து வெட்டுறேன். சரி அண்ணா. நிறைய இந்த மீன்கள் இருக்குது. என்ன மீன் அண்ணா? பெரிய மீன்? இது மதனம். மதனம். மீனோட சைஸை பாருங்க. என்ன பாருங்க கத்தியை கூறுதுட்டுறார். இதுதான் பட்ட போகிறார் பாருங்க மீனை.
பாருங்க மீன்கள் எல்லாம் எடுத்து இந்த முறை மீன்கள் வந்து கொஞ்சம் குறைவு பாருங்க. இந்த கிடைச்ச மீனை பாருங்க எவ்வளோ மீன் வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு அந்த பழைய வீடியோக்கள் கொஞ்சம் போட்டிருப்பேன். எவ்வளோ மீன்கள் அந்த அள்ளி கொண்டு வரைக்கும் அந்த விலை ஃபுல்லாகவே மீனாக தான் இருக்கும். இப்போ இன்றைக்கு வந்து மீன்கள்லாம் சரியான குறைவாகப்பட்டிருக்கு போல ஆக்களுக்கு. அதோட பாருங்க ஒரு ஐயா வந்து இப்போ தொழிலுக்கு போகிறார் பாருங்க வள்ளத்தில். சரி வாங்க நாங்கள் இங்காலையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். அப்படியே இங்கால வேறுங்க இப்போ கொஞ்சம் பேர் தொழிலாளர் வந்து நிற்கணும். எல்லாம் போய் பார்த்து கொண்டு வருவோம். என்னம்மா என்ன மீன்பாடுகள் குறைவா? என்னம்மா இன்றைக்கு எவ்வளோ மீன் பிடிபட்டது? சும்மா எவ்வளோ கிலோ வந்திருக்கோம்? 15 கிலோ காணாதுண்ணே. இப்போ வந்து 15 கிலோ மீன் தானே இவளுக்கு இன்றைக்கு பிடிபட்டது. இந்த போட்டு வர்ற மண்ணெண்ணெய் காசு கூட வர அந்த 15 கிலோவில். இதில் வேறு சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் விளையாடி கொண்டிருக்கணும். ஹலோ, என்ன செய்கிறீங்க? எங்கடா வர்ற? என்ன செய்கிறீங்க தம்பி? என்ன செய்கிறீங்க? என்னடா வெக்கப்படுற? யார் குழப்படி? குழப்படியா? போட்டோ எடுத்து கொண்டு ஹலோ, என்ன பேர் உங்களுக்கு? பேர் என்ன உங்களுக்கு? இந்த பேர் சொல்கிறேன் இல்லை. என்ன பேர் உங்களுக்கு? சுகானாவா? வாங்க போவோம் நாங்கள். வாங்க 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 போவோம். பெறா இல்லை பாய். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ ஒன்று அடிக்கிறீங்க. ஒரு சேர்ச் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. புதுசாக ஒரு சேர்ச் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இந்த மீன் சந்தைக்கு பின்னாலேயே ரோட்டு கரையோட இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட், அதாவது உண்மீன் விளையாட்டு கழகம் வந்து இந்த கிரவுண்டோட பேர் பாருங்க. அதுக்கு முன்னால் அந்த சேர்ச் கட்டி கொண்டிருக்கணும். என்ன பேர் ப்ளே கிரவுண்ட்? இப்படி நாங்கள் பைக் விட்ட இடத்துக்கு போக போகிறோம். அதோட இவள்கிட்ட போய் கேட்டு நாங்களே இவள் வந்து சொன்ன வேலை என்னென்னா நிர்வாகத்திட்ட கேட்டு தானே நாங்கள் அந்த இப்போ கட்டுற சேர்ச்சை பற்றி கதைப்பினோம். அதை மட்டும் ஒன்று கதைக்க மாட்டேன் வண்டிங்கன்னா. சரி பரவாயில்லை. இதில் வந்து ஒரு குட்டி சேர்ச் ஒன்று இருக்குது பாருங்க, நேரம் தெரியுது. இந்த சேர்ச்சை தான் இப்போ பெருசாக கட்டிங்கால கொண்டு வர போயினோம். போகிற வழியில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து இந்த கோயிலை விட்டுட்டு போயிட்டோம் முதல் போயிருக்க. சரி வாங்க போய் இந்த கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். இது வரைங்க முன்னுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உண்டியல் ஒன்று வச்சுருக்கணும். உண்டியலுக்கு மேலே ஒரு சின்ன குட்டி பிள்ளையாட்டு சிலையும் இருக்குது. இதில் வந்து கோயிலோட பேர் போட்டிருக்கேன் பாருங்க, அருள்மிகு மாணிக்க பிள்ளையார் கோயில், சங்குவத்தை மயிலெட்டி. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து மயிலெட்டி. சரி வாங்க போய் பார்ப்போம். கோயில் வந்து பூட்டி இருக்குது. வெளியிலேருந்து தான் காட்ட முடியும். வேறு ஆமைப்புட்டு போட்டு பூட்டியிருக்கேன். எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தேன், இந்த பூட்டின கோயில்களை காட்டாதீங்க வந்து ஒன்றும் செய்யலை. அது ஏனண்டா இப்போ நீங்கள் சில பேர் பார்க்குற ஆக்கள் இருப்பீங்க தானே, அதுக்காக நான் உங்களுக்கு இந்த கோயிலை காட்டுறேன். இதான் வந்து கோயில் பாருங்க, கோயிலில் வளாகத்தை பாருங்க. அப்படியே இதான் அந்த கோயிலில் வளாகத்தையும் சுற்றி பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு பெரிய மணிக்கோபுரம் இருக்குது. கோயிலை பாருங்க, நான் உங்களுக்கு கோயில் வளாகத்தை காட்டுறேன். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு பழைய ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க, அது மறைஞ்சிருக்கு பாருங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ள காடுன்றன்னு பத்தைக்குள்ள. சரி வாங்க போய் பார்ப்போம் அந்த கோயில் என்ன மாதிரி கோயில் இருந்து.
பார்த்து இதோட பார்த்து போகணும். பாம்புகள் பூச்சிகள் ரெண்டா கடிச்சு போடும். இவர் வந்து விஷப்பரிச்சல் ஈடுபட போகிறார். கோயிலுக்கு போக போகிறோமா? முள்ளுகள் குத்திச்சேன்னா பிறகு காயங்கள் வரும். பார்த்து பார்த்து போயிட்டார். நான் தொடர்ந்து கோயிலுக்கு போக போகிறேன். போயிட்டு வாங்க பாய். வாங்க வரலையா? இந்த முள்ளுக்கம்பியை தாண்டி ஒரு மாதிரி உள்ளே வந்துட்டேன். இவாங்க அந்த கோயிலை போய் பார்ப்போம். இது கோயிலா மடமா? அங்கே போவோம். இதான் அந்த கோயில். இது ஒரு கைவிடப்பட்ட கோயில் பாருங்க. நான் இடிஞ்சு உடைஞ்ச நிலைமையில் கிடக்கு. கோயிலுண்ட அந்த மேற்தளத்தை பாருங்க என்ன நிலைமையில் இருக்குது. எல்லாம் இடிஞ்சு உடைஞ்சு விழுகிற நிலைமையில் இருக்குது. அப்போ இது விழுந்து உடைய மட்டும் தெரியாது பாருங்க. சரி வாங்க இது என்ன கோயிலுண்டு பார்ப்போம். அதுக்கு மேலே இதுக்குள்ளே ஒரு சாமி, இதுக்குள்ள ஒரு சாமி ஒன்று இருக்குது பாருங்க. தலையை காணில பாருங்க. அப்படியே இங்கே ஒரு சாமி இருக்குது. இது முருகன் சிலை இருக்குது பாருங்க. இதில் வந்து மருக வருகண்டு ஒரு நேம் ஒன்று பொறிச்சிருக்கணும் பாருங்க. இது வந்து ஒரு முருகன் கோயில் பாருங்க. முருகன் சிலை இருக்குது பாருங்க. மயிலில் வீட்டு இருக்கிற மாதிரி உள்ளே வந்து ஒரு கரையான் புட்டு இருக்குது. இது தானாக உருவாகி இருக்குது ஒரு கரையான் புட்டு. இதுக்கு பாம்பனிக்கு உதவிக்கிறேன். நான் உள்ளே போக பயமாக தான் இருக்குது. வாங்க நாங்கள் அப்படியே வெளியில் போவோம். கோயிலை வந்து ஃபுல்லாக அழிகிற நிலைமையில தான் இருக்குது பாருங்க. அதோட இதுக்குள்ளேயும் வந்து ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்குது. இது என்னென்னு தெரியும். இதுக்கு சாமி வச்சு கும்பிடிச்சினமா இல்லை ஏதாச்சும் சாமான்கள் வச்சுச்சின மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்து கதை ஒன்று இருக்குது பாருங்க. கதை ஒன்று இது வந்துருக்கு புனைச்சல் இருக்குது. பக்கத்தில் வந்து வேலையில் நடந்துருக்கு பாருங்க. கங்காள கடற்கரை. இந்த கோயிலை பார்க்க கவலையா இருக்குது. அந்த காலத்துல எவ்வளவு பேர் இந்த கோயிலுக்கு வந்து எப்படி யாருமே இல்லாத அனாதை பார்த்தீங்கன்னா கோயில் இந்த கோயிலை பார்க்க வந்து கவலை. அதோட இந்த கோயில் வந்து எப்போ இடிஞ்சு விழுமோன்னு தெரியாது பாருங்க. என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் கம்பிலான இந்த இருக்குது பாருங்க. இந்த கட்டிடமே இங்கே எல்லாமே கட் ஆகிட்டு பாருங்க. இந்த இடம் எல்லாம் கட் ஆகிட்டு பாருங்க. முழு கம்பியும் கட் ஆகிட்டு இது அப்படியே பொறிஞ்சு விழுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது கொஞ்சம் பயங்கரம். ஏன்னா இதில் நிற்கிறவங்களுக்கு சேஃப்டி இல்லை. இடிஞ்சு விழுந்துச்சுன்னா எங்களுக்கு மேலே தான் விழும். நான் இன்னொரு வழியாக காப்பாற்ற போகிறேன். அரச மரம் முளைச்சி அந்த கட்டத்தை உடைச்சி போகிறேன். அப்படி காப்பாற்றிட்டேன். கோயில் பின் வீதியிலே பாருங்க ஒரு பெரிய ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க பிள்ளையாருக்கு வந்து நல்ல வடிவாக கோயிலை வச்சுக்கிறீங்கள். இங்கே முருகன் கோயிலை பாருங்க என்ன நிலைமையில் விட்டு வச்சிருக்கிறீங்களாண்டு. பிள்ளையாருக்கு நியாயம், முருகனுக்கு ஒரு நியாயமா? பார்த்து வாங்கோ, பத்திரமா வாங்கோ. சரி அட்டுக்குள் ஒரு நாள். போகிற பாதையை பாருங்க ஃபுல்லாகவே முள் பத்து தான். பார்த்து போகணும். இல்லை பிராணி குத்தி போடுவாங்க உடம்பெல்லாம். இல்லை கோயிலில் இவ்வளோ வடிவாக கட்டி வச்சிருக்கிறேன் வந்து. பக்கத்தில் ஒரு குட்டி முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அதையும் வடிவாக கட்டலாம் தானே. இங்கே பாருங்க என்ன நிலைமையில் இருக்குண்டு. ஆதரவற்ற நிலைமையில் கிடக்குது. ஓகே ஒருவேளை நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இடங்களை காட்டியிருப்போம். ஏதோ குறைநரை இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஏன்டா சொல்லுங்க. நாங்கள் வந்த வீடியோ வேறு எடுத்த வீடியோ வேறு தான். அதானோ இந்த மீன் சந்தையில வடிவம் எடுப்போம்னு சொல்லி வந்தாங்க. சின்ன ஒரு மிஸ்டேக் இல்லை. இந்த பெரிய மிஸ்டேக். நாட்டு சூழ்நிலையால் வந்து இப்போ கொஞ்சம் மீன் பிடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி மீன்களும் பெறமாட்டேன்னு சொல்லி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ நாங்கள் பதிவு செய்யறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அதுக்கெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிற்கிற கோயில் கூட ஒரு பிள்ளையார் கோயிலாக நிற்கிறோம். பிள்ளையார் கோயில பூட்டிட்டு போயிருக்காங்களா? வீடியோ எடுக்க முடியாது. சும்மா கடுப்பில் இருக்கு தெரியுமா? கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸ் வர பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பூட்டின கோயில்கள் பூட்டின பள்ளிக்கூடங்களை வீடியோ எடுத்து போடுறீங்களான்ட்டு. என்ன செய்யுது அதையும் காட்டத்தானே வேணும். கோயிலாக இருந்தால் பாப்பின்னு வந்து போனாங்க. இந்த மெமரிஸ் தானே பாப்பின்னு தான் எனக்கு வீடியோ எடுத்து போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பழைய முருகன் கோயிலாம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதல் தெரியாது. அது ஹாஸ்பிட்டல் அளவுக்கு தான் இருக்குது இந்த முருகன் கோயில். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.